Future Vision Study Center, Salem. Good morning. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஒன்-டு-ஒன் மேப்பிங் ஒன்-டு-ஒன் மேப்பிங் ஆஃப் செட் ஆன் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்-டு-ஒன் மேப்பிங் ஆஃப் எ செட் ஆன் டு இட் செல்ஃப். அதாவது ஒரு செட் எடுக்கிறோம், அந்த செட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒன்-டு-ஒன் மேப்பிங்கை டிஃபைன் பண்ணுறோம். அப்படி டிஃபைன் பண்ணுற அந்த மேப்பிங்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெர்மெண்டேஷன் இஸ் எ ஒன்-டு-ஒன் மேப்பிங் ஆஃப் செட் ஆன் டு இட் செல்ஃப் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் ஏ ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்என் டினோட்ஸ் ஃபெர்மெண்டேஷன் குரூப் ஆஃப் டிகிரி என். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி என் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் இங்கே வருது. இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் என் தான் பார்த்துட்ருக்குறோம். இங்கே டிகிரி என் அப்படின்றது எதை சொல்லுதுன்னா, இப்போ ஒரு செட்டு எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த செட்டில் வந்து 1, 2, 3 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னா, இந்த 3 எலிமெண்ட்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செட்டுக்குள்ளே இந்த 3 எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோமோ ஒன்-டு-ஒன் அண்ட் ஆன் டு மேப்பிங்கை டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிகிரியை டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டிகிரி ஆஃப் என்னன்றது நத்திங் பட் ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் இன் த நான் எம்டி செட். எந்த செட்டில் நம்ம ஒன்-டு-ஒன் மேப்பிங்கை டிஃபைன் பண்ணுறோமோ அந்த செட்டில் கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிகிரி ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா எஸ்என் டினோட்ஸ் ஃபெர்மெண்டேஷன் குரூப் ஆஃப் டிகிரி என் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்என் அப்படி டிகிரி என் அப்படின் போது 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா டிகிரி 3, 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா டிகிரி 4, 6 எலிமெண்ட்ஸ்னால் டிகிரி 6 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்என் கண்டைன்ஸ் இங்கே n ஃபேக்டோரியல், இந்த பாக்ஸில் இதுவாக இருக்குது, n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் S3 அப்படின்ற 3 எலிமெண்ட்ஸ் இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே 3 எலிமெண்ட்ஸுக்கு எடுத்துக்கும் போதோ எத்தனை செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்கே நமக்கு கிடைக்கும்னா 3 ஃபேக்டோரியல், தட் இஸ் 6 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், 6 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது ஃபேக்டோரியல் 3னா 3 ஃபேக்டோரியல் 6, அப்போ 6 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் போர்டில் விரிவாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்என் இஸ் ஆல்வேஸ் நான் அபிலியன் வென் என் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்னோடய எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 3க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் குரூப்பு நான் அபிலியனதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் S3ன்ற ஒரு ஃபெர்மெண்டேஷன் குரூப்பை நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த S3ன்றது வந்து சைக்கிளிக்காகவும் இருக்காது, அப்ளியனாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to explain what is meant by fermentations, how it can be formed, how it can be say the group. ஆனால் குரூப் அப்படி இஸ் ஃபெர்மெண்டேஷன் குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். ஃபெர்மெண்டேஷன் குரூப் அப்படின் போதும் கண்டிப்பாக குரூப்புக்கு உண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எதர் அண்டர் அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆர் வாட் எவர் த பைனரி ஆப்ரேஷன் செட், அது வந்து குரூப்புக்கு உண்டான தட் இஸ் க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா தென் வி செட் எஸ்என் இஸ் ஏ ஃபெர்மெண்டேஷன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். அப்போ ஃபெர்மெண்டேஷன் குரூப் அப்படின் போதும் அங்கே வந்து ஆர்டர் ஆஃப் எஸ் ஆஃப் என் அப்படின்னு இருக்கும் போதும் என்னுக்கு இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதோடைய ஃபேக்டோரியல், தட் இஸ் n ஃபேக்டோரியல். என்னுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர், தட் இஸ் ஆர்டர் ஆஃப் S2 ஈக்குவல் டு 2. 3 கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் S3 ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஃபைன் பண்ணலாம். இதனால் அது வந்து 3க்கு 3 ஃபேக்டோரியலும் 2க்கு 2 ஃபேக்டோரியலும் எக்ஸிட் ஆகுது அப்படின்றத நம்ம போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெர்மெண்டேஷன்ஸ், அந்த ஃபெர்மெண்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் செட் ஆஃப் ஆல் ஃபெர்மெண்டேஷனாக இருந்தாலும் ஒன்-டு-ஒன் மேப்பிங் சொல்லியாச்சு. அந்த ஒன்-டு-ஒன் மேப்பிங்கை கம்பைன் பண்ணியிருக்கக்கூடியதான் ஃபெர்மெண்டேஷன் குரூப்புன்றோம். அது எப்படி குரூப்பாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் டிகிரி ஆஃப் என்னன்றது வந்து டிகிரின்றது வந்து இங்கே எதை குறிக்குதுன்னா, அந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ அத்தனை எலிமெண்ட்ஸை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ டிகிரின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஆர்டர்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து டிகிரி அப்படின்றத எதை இன்டிகிரேட் பண்ணோன்னா ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் இன் த கிவன் நான் எம்டி செட், அந்த எலிமெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் தான் இங்கே டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்கிறோன்னா Sn contains n factorial elements அப்படின் போது இது வந்து ஆர்டரை குறிக்குது. எத்தனை எலிமெண்ட்ஸ் கண்டெயின் ஆகிருக்கோ அதுதான் ஆர்டர் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வந்து Sn வந்து 3 எலிமெண்ட்ஸை கண்டெயின் பண்ணினா 3 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸு கொண்டு இருக்கிறதா இருக்கும். அது எப்படி அப்படின்றத நம்ம த்ரூ பை எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் Sn இஸ் ஆல்வேஸ் நான் அப்ளியன். என்னுடைய வேல்யூ 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அப்ளியனாக இருக்கும். 2க்கு மேலேயோ 2ஓட மேலேயோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா தென் இஸ் செட் டு பி நான் அப்ளியன். தட் இஸ் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதே மாதிரி S3ன்றது வந்து இப்போ சப்போஸ் Nக்கு 3 கொடுத்தோம்னா வரக்கூடிய ரிசல்ட்டு தட் இஸ் திஸ் ஃபெர்மெண்டேஷன் குரூப் இஸ் அப்ளினாகவும் இருக்காது, சைக்ளிக்காகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி கான்செப்ட் நம்ம சொல்ல வரோம் அப்படின்றத டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போர்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நியூ டெஃபினேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபெர்மெண்டேஷன்ஸு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினேஷன் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் இஸ் 1-to-1 மேப்பிங். 1-to-1 mapping. First condition 1-to-1 mapping onto itself. Onto itself. அவ்வளோதான் டெஃபினேஷனே இதுக்கு அவ்வளோதான். Fermentation is a 1-to-1 mapping onto itself is known as fermentation. It is denoted by the symbol A of S அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாக்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1-to-1 mapping onto itself. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் எடுத்துக்கிறோம். அந்த செட்டில் சப்போஸ் ஒரு த்ரீ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. 3 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். இது ஒரு நான் எம்டி செட் எஸ். இந்த நான் எம்டி செட் எஸ்ஸுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஒரு மேப்பிங், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இட் இஸ் 1-to-1 மேப்பிங்காக இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஆன்டுனா என்ன சொல்லியிருக்கேன், இட் ஷுட் பி ஹேவ் த pre-image. Every element in code domain should have the pre-image. இருந்துச்சுன்னா அது என்னது onto அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். அந்த நான் எம்டி செட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இருக்கணும்னா இட் இஸ் 1-to-1 அண்ட் onto itself அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபெர்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பாலிக்கலி டிஃபைன்ட் பை denoted by Sn. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா Sn is a fermentation group. Sn is a fermentation group of degree n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாம் என்ன பார்த்துருப்போம், ஆஃப் ஆர்டர்னு பார்த்துருப்போம். ஆஃப் ஆர்டர்னா என்ன, how many elements in a group G, அதுதான் ஆர்டர். இப்போ இங்கே புதுசாக என்ன பார்க்குறோம், இட் இஸ் எ ஃபெர்மெண்டேஷன் குரூப் ஆஃப் டிகிரி என்னன்னு புதுசாக பார்க்குறோம். டிகிரி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இப்போ ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறீங்க, x = 1, 2, 3. இந்த நான் எம்டி செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே என்ன குறிக்கிறோம், டிகிரியாக குறிக்கிறோம். இப்போ 1, 2, 3 அப்படின்னுச்சுன்னா therefore இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ S3 is the fermentation group of degree 3. Suppose S4 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா S4 is the fermentation group of degree 4 அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடறோம். ஸோ இங்கே புதுசாக ஒரு விஷயம் டிகிரி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறோம். இந்த மேப்பிங் எத்தனை எலிமெண்ட்ஸு கொண்டு போகிறோம் அப்படின்றத வச்சு தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா how many elements are exist in the given set, that number can be defined as a degree in the fermentations group. ஓகேங்களா? அப்போது இட் இஸ் symbolically denoted by Sn. S3 is a fermentation group of degree 3. 4 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 4 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், Sn contains n factorial elements அப்படின்னு சொல்கிறாங்க. Sn contains n factorial elements அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் இந்த n factorial elements அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது 3 எலிமெண்ட்ஸ் கொண்டிருக்குன்னா இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டிகிரி 3. நல்லா கவனிச்சிங்க, 3 எலிமெண்ட்ஸ் இண்டிகேட்ஸ் த டிகிரி. அண்ட் how many elements are there அப்படின்னு பார்க்கும்போது it contains n factorial elements. n factorial. Suppose
S3 அப்படின்னு போட்டிங்கன்னா S3 contains 3 factorial elements. 3 factorial means that is equal to 6. அப்போ X3ன்றது எத்தனை எலிமெண்ட்ஸை கொண்டிருக்கும்? 6 எலிமெண்ட்ஸை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்போ n factorial S3ன்றது 6 எலிமெண்ட் எப்படி கொண்டிருக்கும்? அல்லது S2ன்றது 2 factorial that is 2 எலிமெண்ட்ஸ் எப்படி கொண்டிருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேக்டோரியல்? ஃபேக்டோரியல் என்னதுங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேக்டோரியல்? சப்போஸ் சின்ன கிளாஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லிடுவோம். 3 into 2 into 1 that is equal to 6. சப்போஸ் 2 ஃபேக்டோரியல்னா 2லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் போகணும். 2ன்னு ரிசல்ட்டை சொல்லிடுவோம். இதுதான் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, these are the result of the factorial. What is the need? What is the necessity? Why we need the factorial? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is mean by factorial அப்படின்னா, it is nothing but, கவனிங்க, factorial is used to make or arrangement போட்டுக்கலாம். It is used to make arrangements of elements in different way. அப்போ arrangement of elements in different way, எத்தனை arrangements? How many possible of arrangements? இதுதான் என்னன்னு குறிக்குதுன்னா ஃபேக்டோரியலை குறிக்குது. அதான் arrangement of elements in different ways. How many possible? How many ways? That is nothing but factorial. For example, 1 இருக்கு, 2 இருக்கு. இந்த 1, 2ன்றது 2 எலிமெண்ட்ஸு. இந்த 1, 2 எத்தனை டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும்னா, அடுத்தது 2, 1 இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 1ம் 2ம் போடுறோம், அடுத்தது 2ம் 1ம் போடுறோம், அடுத்தது 1ம் 2ம் போட்டால் ரிப்பீட்டேஷன் ஆகிடுச்சுங்களா? ரிப்பீட்டேஷன்ஸ். அப்போது டிஃப்ரெண்ட் வே, ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. அப்போ 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, செகண்ட் எலிமெண்ட் 2, திருப்பி அதை மாற்றி அமைக்கணும்னா செகண்ட் எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் மாற்றி அமைக்கிறோம். திருப்பி ரிப்பீட்டேஷன் ஆகும் போதும் இதே தான் வந்துடுது. அப்போ ஃபேக்டரோடைய கான்செப்ட் என்னன்னா, n ஆப்ஜெக்ட்ஸை எத்தனை நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஃபேக்டரோடைய மெயினான கான்செப்ட். 2 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, in how many way the 2 elements can be arranged in different ways அப்படின்னு பார்க்கும்போது in 2 ways. அதனால தான் 2 ஃபேக்டரியல் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 2 ஃபேக்டரியல் is equal to 2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு எலிமெண்ட் இருக்குது, 1 ஃபேக்டரியல் நம்ம என்ன சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, அந்த ஒரு எலிமெண்ட்டை ஒரு விதத்தில் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு கேட்கும்போது முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 0ன்னு சொல்லிடுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 0 ஃபேக்டோரியல் ரிசல்ட்டு 1. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் த ரிசல்ட் இஸ் 1 only, not 0. அப்போ நமக்கு தெரியும், அப்போ 0 ஃபேக்டரோட வேல்யூ 1 அப்படின் போது எப்படி? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? 2 பொருளை எத்தனை விதமாக மாற்றி அமைக்க முடியும்? 2 விதமாக. ஸோ 2. ஒரு பொருளை எத்தனை விதமாக மாற்றி வைக்க முடியும்? ஒரு விதமாக தான் மாற்றி வைக்க முடியும். ஸோ 1. 0 ஃபேக்டரின் போது ஒன்றுமே இல்லை, அந்த பொருளே இல்லை. பொருளே இல்லைம் போது அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? we can't able to make the arrangements. அப்போது இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம சொல்லும் போதோ 0 ஃபேக்டர் ரிசல்ட்டு நமக்கு என்ன வரணும்? 0 தானே வரணும். ஏன் 1ன்னு சொல்கிறோம்? அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த டெஃபினேஷன் பிரகாரம், இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் ஒரு எலிமெண்ட்டை ஒரு விதமாக அரேஞ்ச் பண்ண முடியும், 2 எலிமெண்ட்டை 2 விதமாக அரேஞ்ச் பண்ண முடியும். அப்போ 0 எலிமெண்ட்டை எந்த விதத்துலையுமே அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 0ன்னு சொல்லலாம். அப்போ ஏன் 1 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 எலிமெண்ட்டுன்றது எலிமெண்ட்டே இல்லை. அப்போ எந்த விதத்துலையுமே அது என்ன பண்ண முடியாது? அரேஞ்ச் பண்ண முடியாது. எந்த விதத்துலையுமே அரேஞ்ச் பண்ண முடியாது என்பதே ஒரு விதம்.
நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த விதத்துலையுமே அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு விதம். அதனால ஜீரோ ஃபேக்டரி நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒன்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் ஜீரோ ஃபேக்டரியில் ஒன்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? we can't able to arrange the elements in any way. That will be also considered as a 1. So that is called 1. Zero factor result 1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபேக்டோடைய ரிசல்ட்டை, இந்த ஃபேக்டோடைய கான்செப்டை ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கோம், இதுக்கும் ஃபெர்மெண்டேஷனுக்கு என்ன மெயினான கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு அதை விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபேக்டோடைய கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நவ் இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செட்டு எடுத்துக்கிறோம். ஃபெர்மெண்டேஷன் நான் அகெயின் ஐ ரிப்பீட் இட், ஃபெர்மெண்டேஷன் மீன்ஸ் இட் இஸ் ஏ 1-to-1 மேப்பிங் ஆன் டு இட் செல்ஃப். என்ன செட்டு எடுத்துக்கிறோமோ அந்த செட்டுக்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு மேப்பிங் ஆகுது. அந்த மேப்பிங் 1-to-1 on-to-ஆகவும் இருக்குது. அப்படின்றதான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறேன். நான் எம்டி செட்டில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, த எலிமெண்ட்ஸ் ஆர் 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் எம்டி செட்டு எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்க நான் என்ன பண்ணுறேன்னா, மேப்பிங் டிஃபைன் பண்ணுறேன். மேப்பிங் டிஃபைன் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், மேப்பிங் டிஃபைன் பண்ணும்போது இந்த செட்டுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த செட்டுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு மேப்பிங் F1 எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, இந்த செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3. நான் என்ன பண்ணுறேன்னா, மேப்பிங் டிஃபைன் பண்ணதும் 1 1க்கு போகுது, 2 2 3க்கு 3 goes on. ஃபஸ்ட்டு மேப்பிங் நான் அப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 3. ஸோ அந்தந்த எலிமெண்ட் அதுக்கே நமக்கு மேப்பிங் ஆகும்போது தட் மேப்பிங் இஸ் கன்சிடர்ஸ் ஏ ஐடென்டிட்டி மேப்பிங். தட் மேப்பிங் இஸ் கன்சிடர்ஸ் ஏ ஐடென்டிட்டி மேப்பிங். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா F2 எடுக்கிறேன். ஓகேங்களா, F2 எடுக்கிறேன். F2 எடுக்கும்போது அதே 1 2 3 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், 1 2க்கு மேப்பிங் ஆகுது, 2 1க்கு மேப்பிங் ஆகுது, 3 3க்கு மேப்பிங் ஆகுது. இப்படி ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்து F3 எடுத்துக்கிறேன். F3 அதே மாதிரி 1 2 3 இங்கே வந்து 1 3க்கு மேப்பிங் ஆகுது, 2 2க்கு மேப்பிங் ஆகுது, 3 1க்கு மேப்பிங் ஆகுது. இது F3. அடுத்து F4 ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா, தட் இஸ் 1 2 3 என்ன பண்ணிக்கிறேன்னா 1 என்ன பண்ணிடுறேன், தட் இஸ் 2க்கு சொல்லியாச்சு, 1க்கு சொல்லியாச்சு, 3க்கு சொல்லியாச்சு. ஸோ அகெயின் 1 3க்கு மேப்பிங் ஆகுது, 2 வந்து 1க்கு மேப்பிங் ஆகுது, 3 வந்து 2க்கு மேப்பிங் ஆகுது. ஸோ அடுத்து F5 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அதே 1 2 3 1 2 3 1 2க்கு மேப்பிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 1 2க்கு மேப்பிங் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 3க்கு மேப்பிங் ஆகுது, 3 வந்து 1க்கு மேப்பிங் ஆகுது. ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். அடுத்தது F6 எடுத்துக்கிட்டீங்க. 1 2 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து என்ன வருது, 1க்கே மேப்பிங் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். 1க்கே மேப்பிங் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். 3 2 தட் இஸ் 2 3க்கு மேப்பிங் ஆகுது, 3 2க்கு மேப்பிங் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த 6 ஃபங்க்ஷனை தவிர வேறு எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் இந்த 6ல் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ F7 எடுத்திங்கன்னா, F7 சப்போஸ் நான் எடுக்கிறேன், F7 1 2 3 3 1 2 அப்படின்னு போகிறோன்னா 3 1 2ன்றது ஏற்கனவே நம்ம இங்கே போட்டிருக்கோம் F4ன்னு. சப்போஸ் 1 2 1 3 2 அப்படின்னு போகிறேன். 1 3 2 ஏற்கனவே இங்கே F6 போட்டோமா, சரி 3 2 1 போடுறேன். 3 2 1 எங்கே இருக்குது, ஏற்கனவே F3ல் இருக்கா. ஸோ அதாவது என்ன நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், 1க்கே போகுது, 2 2 3 மேப்பிங் ஆகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் 1 2க்கு மேப்பிங் ஆகுது, 2 1க்கு மேப்பிங் ஆகுது, 3 3க்கே மேப்பிங் ஆகுது. F3 பார்த்தீங்கன்னா 1 3க்கு மேப்பிங் ஆகுது, 2 2க்கே மேப்பிங் ஆகுது, 3
1க்கு மேப்பிங் ஆகுது. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா F6 6 functions I able to define for the set 1 2 3 for the set 1 2 3. அப்போ 3 elements இருக்கு. 3 elements எத்தனை விதமா நம்ம வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன் by using factorial, that is 3 factorial. 3 factorial is equal to 3 into 2 into 1, that is called 6. In 6 ways you are able to make the arrangements of 3 elements in 6 different ways. இப்போ பாருங்க 1 2 3 ஒரு விதம், அடுத்து 2 1 3ன்றது ஒரு விதம், 3 2 1ன்றது ஒரு விதம், 3 1 2ன்றது ஒரு விதம், 2 3 1ன்றது ஒரு விதம், then 1 3 2ன்றது ஒரு விதம். இதுக்கப்புறம் இந்த 3 எலிமெண்ட்ஸ் எப்படி மாற்றி போட்டாலும் நமக்கு பழைய மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடே எக்ஸிஸ்ட் ஆகுமே தவிர புதுசாக வராது. அதனால தான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த கான்செப்டை தோறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்ன்றோட கான்செப்டை நான் டச் பண்ணதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் திஸ். இந்த கீழே 1 2 3 மேப்பிங்காக எப்படி கொண்டு வரோம்னா in how many ways that the 1 2 3 can be arranged. இந்த 1 2 3 எத்தனை விதமாக நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஃபங்க்ஷனாக கொண்டு வந்து ரிமைண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபங்க்ஷனாக கொண்டு வரும்போது நமக்கு 6 ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ அந்த 6 ஃபங்க்ஷன் இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸோடைய கான்செப்டை ஃபில்ஃபில் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ஃபில்ஃபில் பண்ணுது. எப்படின்னா இட் இஸ் 1 to 1, கண்டிப்பாக 1 to 1 தான். ஒரு எலிமெண்ட்ஸுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது, மோர் தென் 2 இமேஜ் கிடையாது. ஸோ இட் இஸ் 1 to 1. ஆன் டுன்றது டெஃபினெட்லி, ஏன்னா ஆன் டுனா என்ன, இது ப்ரீ இமேஜ், இது இமேஜ். அப்போது ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ ஆன் டு எக்ஸிஸ்ட் ஆகுது. கீழே இருக்கிறது தான் என்னது, இமேஜஸ். கீழே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன சொல்ல முடியும், ப்ரீ இமேஜ் சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் ஆன் டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டுவாக இருக்குது. எதுக்குள்ளேயே, எடுத்துக்கிட்ட செட்டுக்குள்ளேயே, ஆன் டு இட் செல்ஃப். ஆன் டு இட் செல்ஃப்னா எடுத்துக்கிட்ட செட்டுக்குள்ளேயே தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ தவிர வெளியே டிஃபைன் பண்ணலை. அப்போது இப்போ நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் F1 to F6 இஸ் எ 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் த செட் இட் செல்ஃப் அப்படின்றது கிளியர் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த n ஃபேக்டோரியல் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? n ஃபேக்டோரியல்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபேக்டோரியலுடைய கான்செப்ட்டு. அப்போ 3 பொருள் இருக்குன்னா 3 பொருளை எத்தனை விதமாக மாற்றி மாற்றி அமைக்க முடியும்னா 6 விதமாக மாற்றி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது கான்செப்ட்டு. அந்த கான்செப்டை இங்கே ஃபங்க்ஷன் மூலிமா கொண்டுட்டு வந்திருக்கோம். அதை தான், இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டெஃபினேஷனில் Sn contains n factorial elements அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? Sn contains n factorial எலிமெண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸ்டார்டிங் டெஃபினேஷனே சொன்னாங்க இல்லையா? எதனாலனா இப்போ பாருங்கள் 3 போடுறோம். என்னக்கு 3 போட்டிங்கன்னா வாட்ஸ் ரிசல்ட்? S3 contains 3 factorial elements. 3 factorial elements என்னங்க அர்த்தம்? 6 elements. 6 elements இருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 elements இருக்குது. இதுக்கு தான் கான்செப்ட். இப்போ கிளியர் ஆகுதுங்களா? இப்போ அந்த ஃபேக்டரோடைய ஏன் வந்து n ஃபேக்டர்னு சொல்கிறதுக்கு காரணமும் புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ இங்கே 6 இப்போ எலிமெண்ட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ S3 contains 6 factorial. தட் இஸ் 3 factorial, தட் இஸ் கால்ட் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? டெஃபினேஷன் சொன்னோம். Sn இஸ் த சிம்பிள் டு டினோட் த ஃபெர்மெண்டேஷன் குரூப்னு சொல்லிட்டோம். அடுத்த நான் என்ன சொல்லியிருக்கேன்? Sn இஸ் எ ஃபெர்மெண்டேஷன் குரூப்னு சொல்லியிருக்கேன். Sn இஸ் எ ஃபெர்மெண்டேஷன் குரூப். அப்போ குரூப்பா இந்த F1 F2 F3 F4 F5 F6 இதோடைய கலெக்ஷன் தான் அது ஃபெர்மெண்டேஷன்ஸ். இதோடைய கலெக்ஷன் தான் ஃபெர்மெண்டேஷன்ஸ். இப்போ இந்த கலெக்ஷன் F1லேருந்து F6 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸு ஃபார்ம் ஏ குரூப்பாக இருக்க முடியுமா அப்படின்றத அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ குரூப்பாக இருக்கணும்னா குரூப்புக்கான கண்டிஷன் என்ன? க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ். இந்த 4 கண்டிஷனையும் இந்த F1 to F6 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா தென் ஆட்டோமேட்டிக்கலி திஸ் S3 இஸ் செட் டு பி எ ஃபெர்மெண்டேஷன் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ இது ஃபெர்மெண்டேஷன் முதல்ல இது குரூப்பா அப்படின்னு பார்த்துறோம். அப்போ குரூப்பான் போதும் ஃபெர்மெண்டேஷனில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது நல்லா தெரிஞ்சுங்க. ஃபெர்மெண்டேஷனில் இருக்கிறது எல்லாமே மேப்பிங். இது F1 F2 F3 F4 F5 F6 இந்த மேப்பிங்குடைய கலெக்ஷன் தான் ஃபெர்மெண்டேஷன்ஸ்.
இந்த மேப்போடைய கலெக்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், குரூப்புன்னு சொல்ல போகிறோம். அப்போ குரூப்புன்னு சொல்லும் போது இங்கே கவனிங்க. அப்போது தட் இஸ் இங்கே x6 தட் இஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம x3 போட்டுக்கிட்டாலும் சரி அல்லது x6 போட்டாலும் சரி s3 போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, f1 f2 f3 f4 f5 f6 மொத்தம் 6 எலிமெண்ட்ஸு s3ல் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் 3 ஃபேக்டோரியல் 6 எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இது குரூப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். அப்போ இது குரூப்பான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to check the norms of the group. norms of the group என்னென்னு இப்போ பாருங்கள், as usual டேபிள் போடுறேன். இப்போ வந்து குரூப்பா அப்படின்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வரணும், அண்டர் வாட் ஆப்ரேஷன் தானே முக்கியம். ஸோ இட் இஸ் எ குரூப், வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் இட் இஸ் எ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ புட் த நொட்டேஷன் மல்டிப்ளிகேஷன். ஐ புட் f1 f2 f3 f4 f5 f6. here f1 f2 f3 f4 f5 f6. This table is nothing but K-list table. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், this is nothing but K-list table. By using the K-list table, we are going to prove whether this collection of functions able to form a group or not அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் எடுக்கும் போதும் f1 into f1 f1 into f1 f1 into f1 என்னங்க அர்த்தம், that is f1 என்ன எடுத்துக்கிறோம், f1 into f1 f1 வந்து 1 2 3 again identity mapping. So 1 2 3 1 2 3 f1 into f1. So I put 1 2 3, 1 goes to 1, then here 1 goes to 1, 2 goes to 2, here 2 goes to 2, 3 goes to 3, 3 goes to 3. So get the result as 1 2 3 1 2 3. That is, this is nothing but f1. So f1 into f1, we get the result as f1. Next f1 into f2. f1 into f2 means this is f1 as it is. What is f2? Here I change f2. What is f2 I taken? That is 1 2 3, then 2 1 3, 2 1 3. Now the product result is exist. 1 tends to 1. This 1 tends to 2. So 1 tends to 2. 2 tends to 2. 2 tends to 1. 3 tends to 3. 3 tends to 3. What I got? 1 2 3 2 1 3. 1 2 3 2 1 3. This is called f2. I get the result as f2. Similarly f3. What is f3 here? What is f3? 3 2 1. 3 2 1. So the mapping is 1 goes to 1, 1 goes to 3, 2 goes to 2, 2 goes to 2, 3 goes to 3, 3 goes to 1, 3 2 1. What is 3 2 1? f3. So I got the result as f3. From this what we observe, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இங்க பாருங்க, இத 3 போட்டுக்கணும், f3. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, f1 கூட நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன் கொண்டு வரும்போதோ எதெல்லாம் கொண்டு வரமோ அதே எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தட் இஸ் f1 into f1 னா f1, f1 into f2 னா f2, f1 into f3 னா f3. ஸோ எந்த எலிமெண்ட்ஸ்லாம் f1 கூட ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே எலிமெண்ட்ஸ் நமக்கு ரிப்பீட்டேஷன் ஆகுது. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, f1 is the identity elements. f1 is the identity element. ஏன்னா ஐடென்டி எலிமெண்ட்ஸோடைய நேச்சர் என்ன, எந்த எலிமெண்ட்ஸ் கூட அதை ஆப்ரேட் பண்ணாலும் அதே எலிமெண்ட் தான் வரும். ஸோ இங்கே ரிசல்ட் வந்து f3 f4 f5 f6 இதே வந்துடுச்சுங்களா. ஸோ f1 is acting as a identity element. Now f2 into f1, f2 into f1. f2ன்றது என்ன, ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். தட் இஸ் இங்கே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். f2 into f1,
F2 என்ன நம்ம எடுத்துக்கிறோம் 1 2 3 and 2 1 3 into F1 என்னது 1 2 3 1 2 3 எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. அப்போ ரிசல்ட் இஸ் 1 2 3 1 2க்கு போகுது 2க்கு போகுதுங்களா. ஓகே 2 1க்கு போகுது 1 1க்கு மேப்பிங் ஆகுது 3 3க்கு போகுது 3 மேப்பிங் 3 தட் இஸ் 2 1 3 2 1 3 2 1 3ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் F2. ஸோ F2 தான் கிடைக்கும். ஏன்னா F1 இஸ் த ith எலிமெண்ட். ith எலிமெண்ட்டை கூட எதை ஆப்ரேட் பண்ணோம் the result should be same. அதனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறேன். F3 operate with F1 F3, F4 operate with F1 F4, F5 operate with F1 F5, F6 operate with F1 F6. இதில் சேஞ்சஸ் கிடையாது. இதில் வந்து goes on. ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அடுத்து இங்கே வரும் F2 into F2 F2 into F2. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா F2 எடுத்துக்கிறேன். தட் இஸ் F2. அப்போ F2 into F2னா 2 1 3 F2ன்றது 2 1 3ங்களா. F2ன்றது 2 1 3. Again I take in as 1 2 3 2 1 3. இதே மேப்பிங்காக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1 2 3 அப்படியே வச்சுக்கிட்டு 1 goes to 2 2 goes to 1 2 goes to 1 1 goes to 2 3 goes to 3 3 goes to 3. That is 1 2 3 1 1 போது 2 2க்கு மேப்பிங் ஆகுது 3 3க்கு மேப்பிங் ஆகுது. திஸ் இஸ் நத்திங் பட் F1. This is nothing but F1. Of F2 with F2 give the result as F1. நல்லா தெரிஞ்சுங்க. F1ன்றது என்னது ith எலிமெண்ட். ith எலிமெண்ட் எப்போ நமக்கு கிடைக்கும் ரெண்டு எலிமெண்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ith எலிமெண்ட் கிடைக்குதுன்னா வாட் வி சே F2 is the inverse of F2. அது ரெண்டு ஒன்றுத்துக்கான இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ இந்த இடத்துல F2 into F2 நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது we get the result as F1. So we say that F2 is the inverse of F2. That means அந்த எலிமெண்ட்டுக்கு என்னவா இருக்குது இன்வர்ஸாக இருக்கிறது. ஸோ F2 into F2 F1 F2 into F2 equal to F1. அடுத்து என்ன பண்ணிக்கிறோம் F2 into F3 F2 into F3 F2 into F3 means இது வந்து as it is F2ன்றது 2 1 3. அடுத்து F3 ஆப்ரேட் பண்ணுறேன் 1 2 3. F3ன்றது என்ன 3 2 1. ஸோ இந்த ரிசல்ட்டு மேப்பிங்கை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். 1 goes to 2 2 goes to 2 2 goes to 1 1 goes to 3 3 goes to 3 3 goes to 1 2 3 1 2 3 1. இப்போ 2 3 1ன்றது எங்கெங்கே இருக்குது 2 3 1 is nothing but F5. So the result is F5. So F5. ஓகேங்களா. அடுத்து F2 with F4 F2 with F4 F4 என்ன இருக்குது that is 1 2 3 and then 3 1 2. இப்போ இதுக்கு as usual மேப்பிங் எடுக்கிறோம். மேப்பிங் எடுக்கிறோம் என்ன ஆகும் that is 1 2 3 1 tends to 2 2 tends to 1 2 tends to 1 1 tends to 3 3 tends to 3 3 tends to 2. That is 1 3 2 1 2 3 goes to 3 1 2 3 1 2 எங்கே இருக்குது that is F6. that is called F6. அப்போ the result F6. அடுத்து with operate with F5. What is F5 here? F5 here F5. What is F5? 1 2 3 then 2 3 1. So what the result you got as 1 tends to 2 2 tends to 3 2 tends to 1 1 tends to 2 3 tends to 3 3 tends to 1. So 3 2 1 3 2 1. What is the existing 3 2 1? That is F3. 3 2 1 that is called F3. So F2 operate with F5 we get the result as F3 and then F2 operate with F6. What is F6 here? 1 2 3 1 3 2 1 2 3 1 3 2. So what is the existing result?
1 tends to 2, 2 tends to 3, 2 tends to 1, 1 tends to 1, 3 tends to 3, 3 tends to 2, 3, 1, 2. What is the result? 3, 1, 2 is F4. So result is F4. F4 வந்துச்சுங்களா? இப்போ பாருங்க, நான் மல்டிபிள் பண்ணும்போது ப்ராடக்ட்ல வரக்கூடிய F2, F1, F5, F6, F3, F4 இந்த செட்டில் இருக்கிற இதே எலிமெண்ட்ஸ் தானே வருது. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லைங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்லி satisfied because what the elements in the set S3, the same element will be repeated. ஓகேங்களா? இப்போ F3 பார்ப்போம். F3 பார்த்துட்டு இப்போ ரிமைனிங் வந்து as it is நம்ம இது பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ அடுத்து F3 வந்து operate with F1, it becomes F3 because F1 is the int element. Now F3 operate with F2. F3 operate with F2. F3 is nothing but 1, 2, 3. F3 நம்ம என்ன எடுத்துருப்போம்? 3, 2, 1. 3, 2, 1 and operate with F2. That is 1, 2, 3. F2 ன்றது என்னதுங்க? 2, 1, 3. 2, 1, 3. அப்போ இது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. 1 goes to 3, 3 goes to 3. 2 goes to 2, 2 goes to 1. 3 goes to 1, 1 goes to 2. 3, 1, 2. What's the result of 3, 1, 2? F4 is equal to F4. So F3 operate with F2, we get the result as F4. Then F3 operate with F3. F3 operated with F3, that is F3 again 3, 2, 1. So what the result you got? 1 goes to 3, 3 goes to 1. 2 goes to 2, 2 goes to 2. 3 goes to 1, 1 goes to 3. What this one? 1, 2, 3, 1, 2, 3. 1, 2, 3, 1, 2, 3 is nothing but F1. So the result is F1. So F3 operate with F3, we get F1. Okay. Next one is F3 operating with F4. What is F4 here? 3, 1, 2. 3, 1, 2. 3, 1, 2. So 1 mapping to 3, 3 mapping to 2. 2 mapping to 2, 2 mapping to 1. 3 mapping to 1, 1 mapping to 3. What's the result? 2, 1, 3. 2, 1, 3 is nothing but F2. So the result is F2. So F3 operate with F4. What the result you got? F2. And then F5. F5 means what the result? F5 2, 3, 1. So again mapping, that is 1 tends to 3, 3 tends to 1, 2 tends to 2, 2 tends to 3, 3 tends to 1, 1 tends to 2. This is 1, 3, 2. What is 1, 3, 2? F6 is equal to F6. Then last F3 with F6. What is F6? 1, 2, 3, 1, 3, 2. So again 1 tends to 1 mapping to 3, 3 mapping to 2, 2 mapping to 2, 2 mapping to 3, 3 mapping to 1, 1 mapping to 1, 2, 3, 1. 2, 3, 1 is nothing but F5. So the result is F5. Okay. Now you see the remaining F4, F5, F6 also exist like this. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு க்ளோசர். ஏன்னா எந்த எலிமெண்ட் இதுலேருந்து எடுத்து நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணோம்னா வரக்கூடியது அந்த எலிமெண்ட்ஸுக்குள்ளே தான் வருது. ஸோ இட் இஸ் கால்ட் க்ளோசர். மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தேர்ட் ஒன் இஸ் என்ன இருக்கும்? ஐண்ட் எலிமெண்ட். ஐண்ட் எலிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஐண்ட் எலிமெண்ட்ன்றது வந்து எந்த எலிமெண்ட் அந்த எலிமெண்ட் கூட ஆப்ரேட் பண்ணாலும் அதே எலிமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே F1 இஸ் த ஐண்ட் எலிமெண்ட். ஏன்னா F1 கூட F1, F2, F3, F4, F5, F6 எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட் பண்ணுவோம், வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த எலிமெண்ட்டாகவே வந்துட்டுருக்கு.
So F1 is the int element, identity exists. Then last one is inverse. Inverse நான் சொல்லிருக்கேன், எந்த ரெண்டு எலிமெண்ட் ஆப்ரேட் பண்ணும் போதோ int எலிமெண்ட் ரிசல்ட்டாக வருதோ அந்த ரெண்டு எலிமெண்ட் ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ F1 கூட ஆப்ரேட் பண்ணும்போது F1 வந்திருக்கு. ஸோ F1 itself is the inverse of itself. F2 கூட எதை ஆப்ரேட் பண்ணுவோம், F2 ஆப்ரேட் பண்ணுவோம், F1 வந்திருக்கு. அப்போ F2வும் அதுக்கு அதே இன்வர்ஸாக இருக்குது. F3 எடுத்துருக்கோம், F3 ஆப்ரேட் பண்ணும் போதும் அகெயின் we get F1, that is F3 acting itself as a inverse. புரியுதுங்களா? அப்போ அந்த நம்ம சொல்லுகின்ற அந்த க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் 4 கண்டிஷனுமே என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் நம்ம சொல்கிறோம் 3க்கு தானே கண்டுபிடிச்சிக்கணும், 3 இருக்கு இல்லையா, இதுக்கு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம இதை வந்து நம்ம குரூப்னு சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம 3த்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஓவராலாக இட் இஸ் ஏ குரூப்னு சொல்லிட்டோம்னா வேறு முடிஞ்சுது. ஸோ அடுத்து என்ன இருக்குது, F4 இங்கே ஆப்ரேட் எடுத்துக்கிறோம். F4 ஆப்ரேட் வித் F2 because F1 கூட F1 தான் வரப்போகுது. ஸோ F4 ஆப்ரேட் வித் F2. F4ன்றது என்னதுங்க, 1 2 3 3 1 2. F2ன்றது 2 1 3 2 1 3. Again 1 goes to 3, 3 goes to 3, 2 goes to 1, 1 goes to 2, 3 goes to 2, 2 goes to 1, 3 2 1. What's the elements of 3 2 1? 3 to 1 under the equal, F3 key equal, so it goes to F3. So result is F3. Now F4 acting with F3. So F3 means here only changes. What is F3? 3 to 1, 3 to 1. So the mapping is 1 tends to 3, 3 tends to 1, 2 tends to 1, 1 tends to 3, 3 tends to 2, 2 tends to 2, 3 1 3 2. Where is 1 3 2? F6. So result is F6. So put F6, then F4. It operate with F4. F4 means the same element, that is 3 1 2. So 3 1 2. Again 1 mapping to 3, 3 mapping to 2, 2 mapping to 1, 1 mapping to 3, 3 mapping to 2, 2 mapping to 1. That is 1 mapping to 3, 3 mapping to 2, 2 mapping to 1, 1 mapping to 3, 3 mapping to 2, 2 mapping to 1. So 2 3 1. Where is 2 3 1? F5. It is equal to F5. So F4 into F4, that is F4 is nothing but 3 1 3 3 1 2. Again F1 is 3 1 2. Mapping is 1 tends to 3, 3 tends to 2, 2 tends to 1, 1 tends to 3, 3 tends to 2, 2 tends to 1. That is F5. It is called F5. Now this operate with F5. What is F5? F5 is 2 3 1. 2 3 1. So what is the mapping exist? 1 tends to 3, 3 tends to 1, 2 tends to 1, 1 tends to 2, 3 tends to 2, 2 tends to 3. 1 2 3. That is we get F1. We get F1. And the last F4 operate with F5. That is F4 operate with F6. What is the sixth element? 1 3 2. Again what is the result? 1 tends to 3, 3 tends to 2, 2 tends to 1, 1 tends to 1, 3 tends to 2, 2 tends to 3. Okay, what is the 2 1 3? 2 1 3 is nothing but F2. It's nothing but F2. Okay, இப்போ பாருங்க இதுல டிஃபரன்ஸ் ஒன்று வந்திருக்கு. F3 வரைக்கும் அந்தந்த எலிமெண்ட் அதுக்கே இன்வர்ஸாக இருக்குது. F1 ஆக்டிங் இன்வர்ஸ் F1, F2 ஆப்ரேட் வித் F2 F1 அது அதுக்கே இன்வர்ஸாக இருக்குது. F3க்கே இன்வர்ஸாக இருக்குது. இங்கே F4க்கே இன்வர்ஸாக இல்லை, F1 வரல. F4 ஆக்டிங் ஆஸ் இன்வர்ஸ் ஆஃப் F5. அப்படின்னா இது
மாறிடுவீங்க. ரிசல்ட் என்னாவது மாறுது. ஓகேங்களா? அப்போது F4 F4K இன்வெர்ஸு F5 F5K இன்வெர்ஸாக இருக்குது, F6 F6K இன்வெர்ஸாக இருக்குது அப்படின்னா என்னவா மாறிடுது? எவரி எலிமெண்ட்ஸ் ஹேவ் இட்ஸ் ஓன் இன்வெர்ஸ், தென் சச் ஏ குரூப் இஸ் செட் டு பி என்ன சொல்லியிருக்கோம்? அப்ளியன் குரூப்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது இது F4 அதுக்கே இன்வெர்ஸு, F5 F5K இன்வெர்ஸு, F6 F6K இன்வெர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குன்னா தென் வி செட் தட் S3 இஸ் த அப்ளியன் குரூப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் நம்ம டெஃபினேஷனில் சொல்லியிருக்கோம் Sn is neither cyclic nor abelian whenever n greater than or equal to 3ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது அப்ளியனாகவும் இருக்காது, சைக்கிளிக்காகவும் இருக்காது. இப்போ பாருங்கள், அதுக்கே இன்வெர்ஸாக இல்லை, அதுக்கே எல்லாத்தையும் இன்வெர்ஸாக இருந்தால் நம்ம என்ன ஆகிட்டுருக்கோம்? அப்ளியன் குரூப்ன்ற கான்செப்டுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா F5 ஆப்ரேட் வித் F2. F5 என்றது என்னது? F5 என்றது 2 3 1. F2க்கு ஆப்ரேட் பண்ணுறோம், தட் இஸ் 2 1 3. அப்புறம் நமக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு? 1 tends to 2, 2 tends to 1, 2 tends to 3, 3 tends to 3, 3 tends to 1, 1 tends to 2, 1 3 2. 1 3 2ன்றது என்னதுங்க? F6. நெக்ஸ்ட் ஒன் F3 கூட ஆப்ரேட் பண்ணுது. F3ன்றது என்னது? 2 1 3. ஸோ இங்கே என்ன ஆகுது? 1 tends to 2, 2 tends to 1, 2 tends to 3, 3 tends to 3, 3 tends to 1, 1 tends to 2, 1 3 2. 1 3 2ன்றது என்னதுங்க? தட் இஸ் F5 F2 F5 ஆப்ரேட் வித் F3. F3ன்றது என்னது? நம்ம F2வே இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கோம், F2க்கு போட்டாச்சு, இப்போ F3க்கு மாற்றணும். தட் இஸ் F3. F3ன்றது இங்கே என்னங்க? 3 2 1, 3 2 1. ஸோ 3 to 1 வரும்போது இங்கே என்ன ஆகுது? 1 goes to 2, 2 goes to 2, 3 goes to 3, 3 goes to 1, 3 goes to 1, 1 goes to 3, 2 1 3. 2 1 3ன்றது என்னதுங்க? F2. அடுத்து ஆப்ரேட் வித் F4. F4 இருக்குது. F4ன்றது என்னது? 3 1 2. F4ன்றது 3 1 2. அப்போ இதுக்கு மேப்பிங் எடுக்கும் போது 1 tends to 2, 2 tends to 1, 2 tends to 3, 3 tends to 2, 3 tends to 1, 1 tends to 3, 1 2 3. That is F1. That is called F1. அப்போ F5 ஆப்ரேட் வித் F4, F1. then F5 ஆப்ரேட் வித் F5. F5 means 2 3 1, 2 3 1. ஓகேங்களா? திருப்பி என்ன பண்ணுறோம்? 1 2 3, 1 tends to 2, 2 tends to 3, 2 tends to 3, 2 tends to 3, 3 tends to 1, 3 tends to 1, 1 tends to 2, 3 1 2. 3 1 2 எங்கே இருக்குது? F4. So it becomes F4. And last F5 operate with F6. F6 என்பது என்னதுங்க? 1 3 2. 1 3 2னா 1 tends to 2, 2 tends to 3, 2 tends to 3, 3 tends to 2, 3 tends to 1, 1 tends to 1, 3 2 1. 3 2 1 is F3. Then last we are going to finish F6 operate with F2. F6 operate with F2. F6 என்றது என்னதுங்க? 1 2 3, 1 3 2, 1 2 3, 1 3 2. அடுத்தது F2க்கு ஆப்ரேட் பண்ணுறோம். F2ன்றது 2 1 3, 2 1 3. அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கோம்? 1 tends to 1, 1 tends to 2, 2 tends to 3, 3 tends to 3, 3 tends to 2, 2 tends to 1. What the result?
2, 3, 1. 2, 3, 1 is F5. So F5. Then F3. What is F3 value? That is 3, 2, 1. So what the result? 1 tends to 1, 1 tends to 3, 2 tends to 3, 3 tends to 1, 3 tends to 2, 2 tends to 2. 3, 1, 2. What's the result of 3, 1, 2? F4. Then operate with F4. That is F4. What's the result of F4? 3, 1, 2. 3, 1, 2. So result is 1 tends to 1, 1 tends to 3, 2 tends to 3, 3 tends to 2, 3 tends to 2, 2 tends to 1. 3, 2, 1. 3 to 1 F3. So it becomes result as F3. Then last one is F5. What is F5 result? F5 is 2, 3, 1. 1 tends to 1, 1 tends to 2, 2 tends to 3, 3 tends to 1, 3 tends to 2, 2 tends to 3. That is 2, 1, 3. 2, 1, 3. 2, 1, 3 is F2. And last one is F6. Operate with F6. That is 1, 3, 2. 1, 3, 2. 1 tends to 1, 1 tends to 1, 2 tends to 3, 3 tends to 2, 3 tends to 2, 2 tends to 3. That is F1. So all the operations completed. All the operation, that is, here you see all the existing result in the set F1 up to F1 to F6, and what the result you got F1 operate with any other elements, that is F2 is the inverse of F2, F3 is inverse of F3, F4 is inverse of F5, F5 is inverse of F4, F6 is inverse of F6. That is F1. Inverse existing for all the elements, and int elements exist, associative property verified, and as well as Coarser property satisfied. So what we say, that is called this fermentation, this set of F1 to F6 is a set of all one-to-one mapping. Set of all one-to-one mapping onto itself is form a group under multiplications. Is form a group under multiplications. So we say these fermentations, that is X3 is a group. X3 is a group under multiplication. That is called, it is a fermentation group of order 6. It is a fermentation group of order 6. ஓகேங்களா? அப்போ fermentations என்பது இப்போ என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். fermentationsல இருக்கக்கூடிய number of elements எப்படி factorial இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். fermentations உடைய மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் புரிஞ்சிருக்கும். அந்த மேப்பிங் எப்படி குரூப்போடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு புரிஞ்சிருக்கும். இதன் மூலியமாக நம்ம fermentations-ஐ குரூப்னு சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.